குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடந்து வந்தது. கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக டூரிஸ்டுகள் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையில் ஜூன் 13 காலை முதல் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் அதிகாலையிலிருந்தே டூரிஸ்டுகள் அருவியில் குளிக்க குவிந்தனர். கடந்த 5 நாட்களாக பெய்த மழை காரணமாக அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நிலையில் ஈரோட்டில் இருந்து வந்த பபீதால் பீவி என்கின்ற 51 வயது பெண் அருவியில் தண்ணீர் அதிகம் வரும் பகுதியில் சிக்கினார். மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் சுற்றி இருந்தவர்கள் மீட்டு வெளியே அழைத்து வந்தனர். உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை மீட்டு ஆட்டோவில் ஏற்றி தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் போகும் வழியிலேயே பபீதால் பீவி இறந்தார். முறையான மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்திருக்காது என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ஆண்டுதோறும் குற்றால சீசன் காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வருகின்றனர். அவசர காலத்தில் சிக்குபவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல போதிய ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. காயமடைந்தவர்களையோ மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களையோ பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அருவி பகுதியில் ஸ்ட்ரெச்சர் இல்லை. இப்போது இறந்த பபீதால் பீவியை கூட ஸ்ட்ரெச்சர் இல்லாததால் கை கால்களை பிடித்து தூக்கி சென்று ஆட்டோவில் ஏற்றியுள்ளனர். இனியாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் ஆர்வலர்கள்.